வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். ஹாய் கைஸ், இப்போ பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கடாய் வச்சுருக்கு, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் எடுத்திருக்கேன், 2 சேர்த்துக்கலாம். நல்லா இது ப்ரௌனிஸ் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, இதில் சேர்த்துக்கணும். இதில் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்ன அப்படின்னா, புதினா, கொத்தமல்லி, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அடுத்து ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்குவோம். குடமிளகாய் எப்படி ஷேப்பாக இருக்கு பாருங்கள், கட்டமாக அந்த மாதிரி தான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். பன்னீர் பாருங்கள், அதான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கு. காய்ஸ் ஒரு குடமிளகா எடுத்துருக்கு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து பன்னீரையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக. காய்ஸ் இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நம்ம இதில் மொத்தமாக சேர்த்துக்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து நல்லா இது கூட சேர்த்து கிண்டியாச்சு. காய்ஸ் இந்த க்ரீன் பேஸ்ட்டோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துருவோம். நான் வெங்காயம் வதங்கும் போதே வீடியோவில் எடுக்கலை, உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த தண்ணி இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வேணும். நாங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். காய்ஸ் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி இட்லி கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூட எதுனாலையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காரத்தை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கிருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.